வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். இந்த தினத்திலே செயல், குழந்தைகள்லேருந்தே செயல் பற்றி தெரிஞ்சுக்கணும். இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் சுடுமுறை நெருப்பு, சுற்றுமுறை உலகம், போராடுவரை மனிதன். இயங்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவன் ஒரு மரம் சவம். ஒரு உயிரோட்டம் இருக்கணும்னா இயங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? எல்லாம் சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் செய்யணும் அப்படின்னு எண்ணத்தில் உறுதி இருந்தானா எண்ணியவாறே முடிக்கக்கூடிய வல்லமையும் சூழ்நிலை கொடுத்துரும். அந்த செயல் அதுதான் நம்மளை அடையாளப்படுத்தும். அந்த செயல் அதுதான் நம்ம குணத்தை வெளிப்படுத்தும். அந்த செயல் அதுதான் அந்த வையத்தில் வாழ்வாங்க வாழ வைக்கும். அந்த செயல் அதுதான் பாராட்டையும் புகழையும் தரும். அந்த செயல் தான் இந்த உலகத்தையே மூச்சு காத்தா சுதந்திட்டு இருக்கு. செயல்படுறவங்க தான் முன்னுக்கு வராங்க. செயல்படுறவங்க தான் சரித்திரத்தில் இடம் பெறுறாங்க. செயல் அவனை சரித்திரத்தில் இடம் பெற்ற பிறகு அதை ஃபாலோ பண்ணுற ஒரு கூட்டத்தையும் வர வச்சுது. அந்தமாரி செயலோட விளக்கம் நிறையா இருக்குது. வாழ்க்கையில் நிறைய சொல்லலாம் செயலை பற்றி. ஆனால் குழந்தைகளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியக்காக சொல்கிறேன். இது என்ன, நம்ம உடம்பு ஃபுல்லாக பகவான் மூலம் வடிவமைச்சது. சரியான செயல். முருக எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. மனிதனை படைக்கணும், அது அவரோட படைப்பு தொழில், படைப்பு செயல். மனிதனுக்கு மனிதன் வித்தியாசம் காட்டணும். எப்படி? கண் இருக்க வேண்டிய இடத்துல கண், மூக்கு இருக்கிற மூக்கு, வாய் இருக்கிற காது இருக்க வேண்டிய இடத்துல எல்லாம் இருந்தால் கூட, ஆனால் இவ்வளோ சவாலான வேலை. ஒவ்வொரு வித்தியாசத்தை காமிக்கணும் இல்லையா? பிரம்மா கிரேட் ஜாப், ஹேட்சப் இல்லையா? அவர் கொடுத்த இந்த உடம்பை எல்லாருக்கும் நல்லது பிடிக்கும். அப்போ நல்லதே எதிர்பார்க்கணும், நல்லது தான் நல்லபடியாக வாழ்ந்தாகணும். சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து எல்லாமே நல்லா இருக்குங்கிறது தான். இந்த சிஸ்டம் எப்படி அமைச்சிருக்காருன்னு முதல்ல குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். கண் ரொம்ப அழகாக படைச்சிருப்பார் குழந்தைகளுக்கு. ஏன்? அது கள்ளங்கப்படம் இல்லாத குழந்தை மனசுங்கிறதுனால கண்ணில் ஒரு அழகு இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், அந்த கவர்ச்சி. அந்த கண் சிரிக்கும், மீண்டும் மீண்டும் பார்க்க தோன்றும். அந்த கண் அப்படியே அழகாகவே இருக்கணும்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்தது. நல்ல சத்துள்ள சாப்பாடை சாப்பிட்றது, நல்லதே சாப்பிட்றது, கண்ணுக்கு கெட்டு போகாத மாதிரி டிவி பார்க்குறதோ செல்ஃபோன் பார்க்குறதோ இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கண்ணை நல்ல குளிர் நீரில் டெய்லி கழுவணும், நல்லா ஆளணும். கண்ணில் அது பாதுகாப்பு, கண் பாதுகாப்பு. உடம்பு குளிர்ச்சியாக இருந்தாக்கா கண்ணு காய்ச்சி அது கண் விழி படம் விழியை வச்சு எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இப்போ மொழி என்னோட விழியும்பாங்க, என் குழந்தைங்க எனக்கு 2 கண்ணும்பாங்க. இப்போ கண் எப்படி? கண் இல்லைன்னா கல்வியும்பாங்க. கண் தான் கல்வியும். கல்வி இல்லாதவர்கள் முகத்தில் புண்ணுள்ளவர்கள், கண்ணுள்ளவர்கள் புண்ணுள்ளவர்கள்பாங்க. அதுமாரி கண் மேன்மையான பொருள். அந்த கண் ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் பார்வை தெரியும். அதுமாரி இயங்கும். ஒன்று இயங்காமல் இருக்கின்ற பொழுது இன்னொன்று இயங்கும். தண்டவாளம் இயங்காமல் இருந்தால் தான் ட்ரெயின் அதில் இயங்கும். அதேமாரி நம்மளுடைய நல்லதுங்கிற ஒரு பண்பு இருந்தால் தான் நம்ம நல்லவனாக இயங்க முடியும். அதுமாரி மூக்கு சுவாசம் தன்னிச்சையாக மூச்சு வாங்கி போயிட்டுருக்கு. பேசகம், கும்பகம், அதாவது மூச்சு உள்ளே எவ்வளோ நேரம் மூச்சு விட்டுருக்காங்களோ அது உயிர் வாழறதுக்கான ஜாஸ்தி ஆயுளை கொடுக்கும். மூச்சு இறக்கக்கூடாது. பதட்டப்பட்டால் மூச்சு இறக்கணும், ஓடினா மூச்சு இறக்கும், பயந்தால் மூச்சு இறக்கும். அப்போ மூச்சோட அளவு உங்களுக்கு சீக்கிரமாக உங்களோட ஆயுளை குறைக்குது. ஆனால் நிதானமாக மூச்சு இழுத்து நிதானமாக மூச்சு அமைதியான நேரம், ஆனந்தமான நேரம், சந்தோஷமான நேரத்தில் தான் இருக்கும். அது இடைமொழி சுழுமிக்காமல் வரும். அதை இங்கே கை வச்சு பார்ப்பாங்க. அது மூச்சு காட்டி நூல் நுனியை வச்சா கூட ஆடக்கூடாது. அதுமாதிரி நிதானமாக இருக்கணும். பரதநாட்டியம் ஆடுறவங்களாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நேரம் ஆடுவாங்க.
அவங்களுக்கு முகத்தில் எவ்வளோ அழகு இருக்காருன்னு முத்திரைகள், சில முத்திரைகள் மூலமாக மூச்சு சுவாச காற்றை கட்டுப்படுத்திக்கிறாங்க. அதனால் மூச்சு அது வந்து தூங்கையிலே நீ வாங்கவிய மூச்சு அது சுதி மாறி போனாலே போச்சு அப்படிங்கிறாங்க. அது சிஸ்டம் அப்படியே இயங்கிட்டு இருக்கு. நம்ம கேட்டால் நம்ம தூங்கினாலும் இயங்கிட்டு இருக்கு. இது எவ்வளோ பெரிய வேலை செய்யுது. அந்தமாரி ஒரு நல்ல பண்பை உங்கள் மனசில் ஆழமாக புதைச்சி வச்சுட்டுனா அது உங்களை தானாக செயல்படும், நல்லதை செய்ய வைக்கும். உலகத்தில் என்னென்ன நல்லது, என்னென்ன நன்மைகள், என்ன இதெல்லாம் செய்யணும், கடைபிடிக்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அதை வந்து புத்தியில் போட்டு வச்சுட்டாக்க அதுபடியே நீங்கள் தப்பான இடத்துல தப்பானவங்களோட பழக விடாமல் அதை பாதுகாத்து உங்களை நல்ல நிலையிலே வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த பிறந்ததுக்கான அர்த்தத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டி போகிற அளவுக்கு பண்ணிடும். அந்த மூச்சு பிராணாயாம பயிற்சி ஞாபக சக்தியை கொடுக்கும். பிராணசக்தி உள்ளே போகும்போது 5 விதமான வாயு உள்ளே இயங்கிட்டு இருக்கு. அந்த ஒவ்வொரு ஜீரணத்துக்கு உதவுது, தூக்கத்துக்கு உதவும், எதிர்ப்பு சக்திக்கு உதவுது. ஒவ்வொரு காற்று ஒவ்வொரு காற்று அது ஒரு வழியாக போகும், ஒரு வழியாக போகும், ஆனால் தானாக போக வரும். அது எல்லாம் அந்த உங்களோட மனநிலைக்கு ஏற்ற மாதிரி மூச்சு காற்று மாறிட்டே இருக்கும். அது ஒரு செயல். மூச்சை கவனமாக பார்க்குறது ஒரு செயல். கண்ணு பார்க்குறது செயல். காது பார்த்தா ஓம் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? காது நீங்கள் தண்ணியில் மூழ்கினா கூட நீங்கள் இஷ்டப்படாமல் தண்ணி காதுக்குள்ளே போகாது. காதுக்குள்ளேருந்து உங்களுக்கு ரத்தமோ கிட்டமாக வந்தால் தான் ஆபத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? அவ்வளோ மடிப்படிப்பாக உள்ள பாதுகாப்பாக இருக்குது. 90 டெசிபிள் சவுண்டு, இவ்வளோ சவுண்டு தான் கேட்கணும். நீங்கள் ஏர்ஃபோனை தூக்கி காதுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா காது தமார். கடவுள் கொடுத்த உறுப்பெல்லாம் அதை அப்படியே பாதுகாக்கணும்னா அதுக்கு முன்னோர்கள் சொன்னபடி அந்த காது மூக்கு கண்ணி எல்லாம் கேட்கணும். இந்த வாய் பார்த்தீங்கன்னாக்கா எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அதில் இந்த வாய் தான் ரொம்ப முக்கியமானது. சாப்பிட்றதுக்கு பேசுறதுக்கு மட்டும் வாய் தைக்கிறது இல்லை. அது எப்படி படைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள இந்த நாக்கு நுனி நாக்கு இனிப்பு சுவை, நடு நாக்கு உரப்பு சுவை, அடி நாக்கு கசப்பு சுவை. அந்த சுவை முள் ருசி காட்டி கொடுக்கும். உடம்பு கெட்டுதல்னாலும் நாக்கை நீட்டு டாக்டர் கேட்பேன். நாக்கு கலரை வச்சே நோயை கண்டுபிடிச்சிடுவாங்க. குடல் புண்ணு இருக்குது, குடல் ஜீரணம் சரியில்லை, எதிர்ப்பு சக்தி இல்லை, எல்லாமே அந்த நாக்கு சொல்லிடும். அந்த நாக்கு நான் வடக்கம் தேவைங்கிறாங்கள, நான் வடக்கம் தேவை, நான் வன்மை தேவை. இந்த நாக்கு வந்து 2 நாக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா மாற்றி பேசுகிறது. உண்மை பேசணும், உண்மையாக பேசணும். இந்த நாக்கு பல்லுலாம் ஒரு காலம் போச்சுன்னா பல்லுலாம் தேஞ்சிது போட்டு எதையா பேஸ்ட்டுலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா பேஸ்ட்டு கண்டுபிடிச்ச பிறகு பல்லுலாம் தேஞ்சு போயிருது. எனாமல் தேஞ்சுது. எனாமல்ங்கிறது ஒரு வெள்ளையாக ஒரு மூடி இருக்கும். அந்த எனாமல் வந்து தேஞ்சு போச்சுன்னா பல்லு கரைய ஆரம்பிச்சிடும். இந்த பல்லு பாதுகாக்கணும். 2 வேளையும் உணவு துகள்லாம் மாட்டிக்கணும், சுத்தம் பண்ணணும். இந்த பல்லை பாதுகாக்கிற செயல், கண்ணை பாதுகாக்கிற செயல், மூச்சை கவனிக்கிற செயல், காது கேட்குற செயல், இதெல்லாம் செயல். அது ஒவ்வொன்றும். இப்போ மூளை பார்த்திங்கனாக்கா அதோட செயல் பார்த்திங்கன்னா அதோட நரம்பு, மூளைக்குள்ளே போகிற நரம்பு பார்த்திங்கன்னா அவ்வளவு மெலிசு. இந்த முடியை விட ஒரு 10 மடங்கு மெதுவாக இருக்கும். அது வழியாக தான் மூளைக்குள்ளே ரத்தம் போகுது. அப்போ மூளை செயல்படணுன்னாக்கா அதுக்கு எப்படி இருக்கணும், மனநிலை எப்படி இருக்கும், உடல்நிலை இருக்கும், எல்லாமே மருத்துவத்தில் இருக்கும், விஞ்ஞானபூர்வமாகவே இருக்கும். ஆன்மீகத்தில் தான் அதிகமாக இருக்குது. நம்ம உடம்பை பாதுகாக்கும். உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே திருமூலர் சொல்கிறார். இந்த சுவர் இல்லாத சித்திரமாக உங்களை நம்ம உலகத்தில் சாதிக்கணும், வாழணும்னா அந்த உடம்பு தானே முக்கியம். அதேமாரி சொல்லுவாங்க, உலகத்திலே வாசனையான பொருள் எது என்னென்னமோ சொல்லுவாங்க. உலகத்திலே வாசனையான பொருள் உயிர். அந்த உயிர் இல்லைன்னா இந்த உடம்பு நாரிடும். உயிர் போன நேரத்தை நாரிடும் சொல்லுவாங்க இல்லையா? நீங்கள் பாருங்களேன் எப்படி ஜிப்லாக் மாதிரி கவர் போட்டுக்கு பாருங்க. இது நீங்கள் உணவை செலுத்துறீங்க, அது ஜீரண வலுப்பு ரசாயன மாற்றலாம் வருது. அது கழிவுகளை பிரிச்சிருது. கழிவும் உள்ளே தான் வச்சுருக்கு. கழிவு வெளியேற்றும் போது நாறுது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே நம்ம சுமந்துட்டு இருக்கும்போது ஒன்றும் தெரியாது. எல்லாம் இறைவனை படைப்பை பார்த்தா வியந்து பார்க்கலாம், வினாக்களோடு இருந்துகிட்ருக்கலாம். ஆனால் நல்லதை கேட்குறதுக்கு, நல்லதை கேட்கணும், நல்லதை பேசணும், நல்லதை இது எல்லாமே ஒரு ஒழுங்கெலாம் வரணுனாக்க
ஒவ்வொரு குழந்தைகளும் டெய்லி ஆலயத்துக்கு வரணும், ஆண்டவனை தரிசிக்கணும். அதை தியானம் பண்ணும்போது நல்ல விஷயங்கள் தேடி வரும். நல்ல விஷயங்கள் ஆலயத்துக்கு வரவங்களை தேடி வரும். இறைவன் வள்ளலார் கடை உரைத்தேன் கைகொள்வார் இல்லைன்னு வாங்க. அதாவது இது நமக்காக பெரியவர்கள் ஏற்பாடு செஞ்சு வச்சு போனாங்க ஆலய வழிபாடு. அந்த ஆண்டவனை தரிசிக்கிறது மூலமாக திருச்சூலம் மயிலுகரி அந்த மலைக்கு வாங்க, பாலமுருகனை பாருங்கள். இன்னும் செயலை பற்றி விரிவாக பார்க்கலாம். குழந்தைகளா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம்.